வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎன்சி வெர்டிக்கல் மில்லிங் சென்டரில் எப்படி மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எந்த ப்ரோக்ராமை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ட்ரில்லிங் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ட்ரில்லிங் ப்ரோக்ராமை எப்படி மேனுவலாக எழுதுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிஎன்சி வெர்டிக்கல் மில்லிங் சென்டரில் ட்ரில்லிங் ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம். ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இமேஜ். இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்கொயர் பிளாக்ல 4 ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது 4 ட்ரில் ஹோல் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கொயர் பிளாக்கோட லென்த் அண்ட் பெர்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 and 100 mm இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ட்ரில் ஹோலோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 10 mm, அதாவது ரேடியஸ் வந்து 5 mm இருக்குது. இந்த ஒர்க் பீஸோட திக்னஸ், அதாவது இந்த ஸ்கொயர் பிளாக்கோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 mm இருக்குது. இந்த ஸ்கொயர் பிளாக்ல 3Dயையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்லாம் நல்லா டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த ஹோல் வந்து எட்ஜ் டு எட்ஜ் வரைக்கும் போயிருக்கு, அதாவது 20 mm ஹோல் இருக்குது. ஓகே, ட்ரில் ஹோல் போட்டிருக்காங்க. இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது ஸ்கொயர் பிளாக்ல. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல இருக்குது ஸ்கொயர் பிளாக்ல சென்டரில் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன் அண்ட் இசட் பிளேன் மூணுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மேனுவலாக ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதிட்டு அந்த ப்ரோக்ராமில் விஎம்சியில் நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். ஒர்க் பீஸ் என்ன பண்ணுவோம், இதே சைஸ் உள்ள ஒர்க் பீஸை வந்து நம்ம பெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 mm உள்ள ஒரு ட்ரில் பிட்டை டூல் போஸ்ட்டில் நம்ம ஹோல்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த 10 mm ட்ரில் பீட் வந்து ஒர்க் பீஸில் ட்ரில்லிங் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இமேஜ். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100x100 அண்ட் வந்து ட்ரில் வந்து ரேடியஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோட டிஸ்டன்ஸ் எட்ஜ் டு எட்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 20 and 20 mm இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை மென்ஷன் பண்ணணும். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் O0001. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். ஒன்லி கேபிட்டல் லெட்டர்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறேன், O001. ஓங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆப்ரேஷன் 0001 அப்படின்னு அர்த்தம். ஏன் 0001 கொடுக்குறாங்கன்னா இஸ் அ கோட். ஸோ இந்த கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் 1ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ O01 O001 அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது, O0001 அப்படின்னு கொடுக்கணும். 3 0 வந்திருக்கணும். தென் ஒன்லி இந்த ஆப்ரேஷனை விஎம்சி வந்து பெக் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் 1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா N1 நம்பர் 1. ஸோ N1 கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா N1 எழுதிட்டு, அதாவது N1 மீன்ஸ் நம்பர் 1, அதாவது லைன் 1 இல்லைனா நம்பர் 1 எழுதிக்கலாம். இந்த N1 வந்து நாட் மஸ்ட், இதை கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் கூட இருக்கலாம் ப்ரோக்ராமில், இது நாட் நெசசரி. ஸோ ஃபஸ்ட்டு N1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த லைன் N2, அடுத்த லைன் N3, N4, N5 அப்படின்னு ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கிட்டே வரணும். கொடுக்கலைன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைன் 1க்கு N1 அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன், அதாவது நம்பர் 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா G ஸ்பேஸ் கொடுத்துட்டு G54 ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். ஓகே, ப்ரோக்ராமில் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். ஒரு ஸ்பேஸ் 54 அப்படின்னு கொடுத்துருக்கேன், G54ன்னு டைப் பண்ணியிருக்கேன். G54னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. G54ங்கிறது ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த இமேஜில் நம்ம ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த 100x100 பிளாக்ல சென்டரில், அதாவது இந்த இடத்துல தான் 0,0 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் G54ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்படி இதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து ஒர்க் பீஸை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டூல் போஸ்ட்டை மூவ் பண்ணி கொண்டு வந்து ஒர்க் பீஸோட சென்டரில் வைப்பாங்க. வச்சுட்டு G54 அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளார போயிடுவாங்க. எங்கள் MCUவில் G54குள்ளார போயிட்டு அந்த 54ல் எக்ஸ் ஒய் இசட் இது 3 வேல்யூவும் கேட்கும். அந்த 3 வேல்யூவும் 000ன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா என்னாகும் அப்படின்னா இந்த இடத்த வந்து ஒர்க் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல G54ங்கிறது என்ன அப்படின்னா அந்த 100x100 mm கொண்ட அந்த பிளாக்ல சென்டர் பாயிண்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ G54 கொடுத்துருக்கேன். G54 ஃபார் ஒர்க் ரெஃபரன்ஸ், நாட் அ மெஷின் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு G90. ஸோ G90 அப்படின்னா என்ன அப்படின்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ G90 இஸ் அன் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை கால் பண்ணுறதுக்காக G90 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து G90க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா
ஜீரோ ஜீரோ அப்படின்னு கொடுக்குறேன். G00 அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். G00ங்கிறது வந்து ரேபிட் மூவ்மெண்ட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா G54 G90 G00 அப்படின்னா 54ங்கிறது ஒர்க் ரெஃபரன்ஸ், அதாவது 0,0,0 அதாவது x0 y0 z0 அந்த பாயிண்ட்டுக்கு G00 நீங்கள் கொடுக்கும் பொழுது டூல் போஸ்ட் வந்து வேகமாக மூவ் ஆகி, அதாவது ரேப்பிடாக மூவ் ஆகி அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ G00 அப்படிங்கிறது ரேபிட் மூவ்மெண்ட். அப்படி ரேப்பிடாக மூவ் ஆகி G54ங்கிற பொசிஷனுக்கு வரணும். G54ங்கிற பொசிஷனை வந்து நம்ம எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்தோட வேல்யூவை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா x0 y0 z0 அப்படின்னு இருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த டூல் போஸ்ட் வந்து z0க்கு போணுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் z0 தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா டூல் போஸ்ட் போயிட்டு ஒர்க் பீஸில் இடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ G54 வந்து x0 y0 z0 நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் டூல் வந்து ஃபஸ்ட்டு எங்கே மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா G0 கொடுத்துட்டு x0 டாட் ஸ்பேஸ் y0 டாட் ஸ்பேஸ் z50 டாட். ஓகே, ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது வேல்யூஸ் நம்பர்ஸ், அதாவது 0 இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்கில் கிடையாது, வேல்யூஸ் ஜியில் வந்து 00ன்னு கொடுத்துருக்கேன், ஏன் புள்ளி வைக்கல அப்படிங்கிறது கிடையாது. ஜி வந்து கோடிங், எம் வந்து கோடிங், அங்கே வந்து புள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் பக்கத்தில், ஒய் பக்கத்தில், இசட் பக்கத்தில் இங்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ x0 y0 z50 இந்த இடத்துல வந்து டூலை வந்து ரேப்பிடாக மூவ் பண்ணி நிற்கவை அப்படின்னு அர்த்தம். ஸோ N1ங்கிறது லைன் 1, G54ங்கிறது ஒர்க் ரெஃபரன்ஸ், G90ங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது மூவ்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே 0ன்னு வச்சுக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குறதெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி G00 அப்படிங்கிறது ரேபிட் மூவ்மெண்ட் டு x0 y0 அடுத்தது z50 அந்த இடத்துக்கு ரேப்பிடாக மூவ் ஆகு அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது. ஓகே, ஸோ டூல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x0 பாயிண்ட் y0 பாயிண்ட் z50ல் வந்து வேகமாக மூவ் ஆகி போய் நிற்கும். ஸோ அடுத்ததாக டூல் வந்து எங்கே வரணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஸோ அடுத்தது N2, நான் லைன் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லைன் 2 வந்து என்னன்னா S500 ஒரு ஸ்பேஸ் M03. ஓகே, என்டர். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா லைன் 2 N2 S500னா ஸ்பீடு வந்து 500 RPM அப்படின்னு அர்த்தம். எதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டரோட ஸ்பீட், அதாவது வந்து ட்ரில் பிட்டை நீங்கள் மாட்டி வச்சுருக்கீங்களே அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து 500 RPM இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறீங்க. M03 அப்படின்னு கொடுக்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், M03னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ ஸ்பிண்டில் வந்து என்ன ஆகும்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது என்டர் கொடுத்துட்டு N3 லைன் நம்பர் 3 ஸ்பேஸ் G01 லீனியர் மூவ்மெண்ட் டு Z0 டாட் ஒரு ஸ்பேஸ் F300 அப்படின்னு கொடுக்குறீங்க. லைன் 3 G01னா லீனியர் மூவ்மெண்ட், அதாவது வந்து டூல் போஸ்ட் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகி Z0ல வந்து நிற்கும். ஆல்ரெடி டூல் போஸ்ட் எங்கே இருக்குது, x0 y0 z50ல வந்து உங்களுக்கு டூல் போஸ்ட் இருக்குது. இப்போ டூல் போஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். அதாவது G01 கொடுத்துருக்கிறதுனால லீனியர், அதாவது ஸ்லோவாக மூவ் ஆகி Z0ல வந்து நிற்கும். ஏன் இங்கே வந்து Z0 கொடுத்து நீங்கள் ரேப்பிடாகவே மூவ் பண்ணி வைக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேப்பிடாக மூவ் ஆகும் பொழுது சடார்னு வந்து ஒர்க் பீஸில் இடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது Z ஆக்சிஸில். ஏன்னா மேலேருந்து கீழே வரும்பொழுது Z ஆக்சிஸில் வந்து டக்குன்னு இடிச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ரேப்பிட் மூவ்மெண்ட்டுக்கு பதிலாக லீனியர் மூவ்மெண்ட் கொடுத்து Z0ல நிறுத்துகிறோம். Z0ல நிறுத்தினதுக்கப்புறம் F300ன்னு கொடுக்குறோம். ஸோ F300னா என்ன அப்படின்னா ஃபீட் ரேட் 300 அப்படின்னு அர்த்தம். ஃபீட் ரேட் 300 mm per second, 300 mm per secondக்கு ஃபீட் ரேட் இருக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். ஃபீட் ரேட்னா என்ன அப்படின்னாக்கா டூலோட Z டைரக்ஷன் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 300 mm வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதான் பொருள். ஸோ ஃபீட் ரேட் வந்து எவ்வளோ இருக்கணுங்கிறத கொடுத்துட்றீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், G00 ரேபிட் மூவ்மெண்ட் டு x0 y0 z50ல இருக்கிற மெஷின் வந்து என்ன ஆகும், டூல் போஸ்ட் வந்து என்ன ஆகும்னா 500 RPMல கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டே லீனியராக மூவ் ஆகி Z0 பாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபீட் ரேட் 300க்கு ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அடுத்த லைன் எழுதுகிறேன் N4 லைன் நம்பர் 4 ஸ்பேஸ் G83
G83னா என்ன அப்படின்னாக்கா பெக் ட்ரில்லிங் கேண்ட் சைக்கிள். அதை கால் பண்ணுறோம். பெக் ட்ரில்லிங்கை கால் பண்ணி கூப்பிட்றோம். ஸோ இங்கே நமக்கு தேவை ட்ரில்லிங் தானே. ஸோ ட்ரில்லிங்கிறது ஒரு கேண்ட் சைக்கிள்னு சொன்னேன். ட்ரில்லிங்கிறது என்ன, ரொட்டேட் ஆகிட்டே கீழே மூவ் ஆகிறது தான் ட்ரில்லிங். ஸோ அது வந்து ஒரு கேண்ட் சைக்கிள், அதுதான் ரெகுலராக நடக்க போகிறது. ஸோ G83 பெக் ட்ரில்லிங் கேண்ட் சைக்கிள், அதை வந்து நம்ம கூப்பிட்றோம். அதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத கூப்பிட்றோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு எடுத்துக்குது, ட்ரில்லிங் ப்ராசஸை எடுத்துக்குது. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா G98 அப்படின்னு கொடுக்குறோம். G98னா என்ன அப்படின்னா கேண்ட் சைக்கிள் இனிஷியல் பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா கேண்ட் சைக்கிளை கால் பண்ணிட்டீங்க, அதாவது G83 பெக் ட்ரில்லிங் கேண்ட் சைக்கிளை கால் பண்ணிட்டீங்க. கால் பண்ணதுக்கப்புறம் G98 அப்படின்னா கேண்ட் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது உங்களோட அந்த ஒர்க் பீஸோட சர்ஃபேஸில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும். எதுனா டூல் போஸ்ட். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா R1 அப்படின்னு கொடுக்குறேன். R1 டாட். R1ங்கிறது என்னன்னா ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு அர்த்தம். ரெஃபரன்ஸ் பிளேன் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 1 மீன்ஸ் 1 mm. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா Z வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி 0 ஃபிட் பண்ணியிருக்கீங்க. இது எங்கே போகும் அப்படின்னா 1 mm அந்த Z விட லைட்டாக மேலே போய்க்கும். ஏன் அப்படின்னா அங்கேருந்தே ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதாவது Z சர்ஃபேஸ் 0 0 அங்கேருந்து 1 mm மேலேருந்தே உங்களுக்கு வந்து ட்ரில்லிங் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ் பிளேன் 1. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வேஸ்டேஜ் எதுவும் இருக்காது. ஸோ 1 mm மேலே போய் ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஒர்க் பீஸ்லேருந்து 1 mm மேலே போய் ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸ்பேஸ் கொடுத்துட்டு Q2. Q2 அப்படின்னா என்ன அப்படின்னா பெக்கிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரில்லிங் ஆகும்பொழுது உங்களுக்கு பெக்கிங் ஆகணும். ஒவ்வொரு 2 mmக்கும் ஒரு தடவை என்ன வேணும் அப்படின்னாக்கா பெக்கிங் வேணும். ஸோ என்ன பண்ணுறோம் Q2ன்னு கொடுக்குறோம். பெக்கிங்னா என்னென்னா ஒரு ஒர்க் பீஸில் ட்ரில் ஆகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரில்லிங் ஹோலில் ரிமூவ் ஆகக்கூடிய மெட்டீரியல் அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ சுற்றும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து கூலண்ட்டை உள்ளார அனுப்புனாலும் என்ன ஆகும்னா கூலண்ட் வந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிட்டு வெளியில் வராது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பெக்கிங் ஆகும். பெக்கிங் ஆகிறது மீன்ஸ் ட்ரில் பண்ணதுக்கு அப்புறம் 2 mm ட்ரில் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இட்ஸ் கோ டு டாப். திரும்ப ட்ரில்லிங் வந்து என்ன ஆகும்னா மேலே வரும், அதாவது ட்ரில் பிட் வந்து மேலே வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில் பிட்டோட ஒட்டிக்கிட்டு மெட்டீரியல் கொஞ்சம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கூலண்ட் உள்ளார போய் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிடும். அகைன் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த 2 mmக்கு அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெக்கிங் இருந்தால் தான் உங்களுக்கு ஹீட்டிங் வந்து கம்மியாக இருக்கும், உள்ளார இருக்க மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகும், கூலண்ட்டும் உள்ளார ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆக முடியும். ஓகே, ஸோ அடுத்ததாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா Z-20. Z-20 டாட். அதாவது இசட்டோட டெப்த் வந்து எங்கே வரைக்கும் போகணும், -20 டாட். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒர்க் பேஸோட சர்ஃபேஸ் வந்து 0 0ன்னு ஃபிட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, அதாவது இசட் வந்து 0 வேல்யூ எங்கே அப்படின்னாக்கா ஒர்க் பீஸோட மேலே டாப்பில். நமக்கு ஒர்க் பீஸோட திக்னஸ் வந்து 20 mm. 20 mm வரைக்கும் நமக்கு டெப்த் வேணும். அப்போது பெக் ட்ரில்லிங் வந்து எங்கே போகணும்னா அப் டு 20 mm. இசட் வந்து -20 வரைக்கும் நமக்கு கொண்டு போகணும். ஸோ எங்கே வரைக்கும் போகுது ட்ரில் பிட்டு -20 mm, அதாவது கீழே வரைக்கும் ட்ரில் போகணும். அப்போ வந்து அப்படி ட்ரில் போகும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபீட் ரேட் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னாக்கா 500 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது N5, அடுத்தது லைன் 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ லைன் 5ல வந்து G01 லீனியர் மூவ்மெண்ட் டு விச் பாயிண்ட். இப்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே எங்கே நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இந்த ப்ரோக்ராமெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் எந்த பாயிண்டில் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X30 டாட் ஒரு ஸ்பேஸ் Y30 டாட். ஸோ நமக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது X30 Y30ங்கிறது எங்கே வரும்னா கரெக்டாக இந்த ட்ரில் ஹோலோட சென்டரில் வரும். எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 30 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 30. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வரைக்கும் பார்க்கும்பொழுது எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 30 கரெக்டாக இதோட சென்டர், ஒய் ஆக்சிஸில் 30 வரும். பிகாஸ் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100ல் இது 20 இருக்குது. இது டோட்டலாக இந்த எட்ஜ்லேருந்து இந்த ஆக்சிஸ் வரைக்கும் 50, 20 போச்சுன்னா 30. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட் X30 Y30. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் X30 Y30 வந்து இந்த ஹோலோட சென்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹோலோட சென்டருக்கு வந்து டூல் வந்து நின்றுடும். நின்னதுக்கு அப்புறம் இந்த -20 டெப்த் எடுக்கும். எடுக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் பெக்கிங் ஆகும். பெக்கிங் ஆகிறதுனால மெட்டீரியல் ரிமூவ் ஆகும்.
இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கேன் சைக்கிள் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டு N6 அப்படின்னு டைப் பண்ணுறேன். லைன் 6 G01. அகெயின் லீனியர் மூவ்மெண்ட் டு விச் பாயிண்ட்? X வந்து -30 ஸ்பேஸ் Y வந்து +30. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா X வந்து உங்களுக்கு வந்து -30 அண்ட் Y வந்து பார்த்தீங்கன்னா +30. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டூல் வந்து இந்த இடத்துல ட்ரில்லிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேலே வந்து திரும்பி இந்த இடத்துக்கு போய் அகெயின் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 டு திரும்ப 20 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். Z வந்து 0லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு ட்ரில் பண்ணி எடுக்கும், பெக்கிங் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக N வந்து 7 கொடுக்குறேன். அகெயின் G01. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நமக்கு லீனியர் மூமெண்ட் தான். சடன் மூமெண்ட் அதாவது G00 கொடுத்து ரேபிட் மூமெண்ட் வச்சுக்க வேண்டாம். லீனியர் மூமெண்ட் ஸ்லோ மூமெண்ட் தான் வேணும். ஸோ G01ன்னு ஒவ்வொன்றுத்துக்கு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா X வந்து -30 டாட் ஸ்பேஸ் Y வந்து பார்த்தீங்கன்னா -30 டாட். ஓகே, இப்போ அகைன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துலேருந்து X -30 Y -30ங்கும் பொழுது இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ட்ரில் ஹோல் எடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா N8. ஸோ N8 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா G01 லீனியர் மூவ்மெண்ட் டு என்ன X30 டாட் ஸ்பேஸ் Y30 டாட். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகி ட்ரில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது இந்த ட்ரில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? டூலோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ டூல் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். ஸோ இப்போ நீங்கள் லீனியர் மூவ்மெண்ட் வேணாம், ரேபிட் மூவ்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ G00 ஸ்பேஸ் Z வந்து 150, அதாவது டாப்பில் போய் ரெஸ்ட் ஆகணும். ப்ளஸில் கொடுக்கும் பொழுது டூல் மேலே போகும், மைனஸில் கொடுத்தீங்கன்னா டூல் கீழே வரும். ஸோ Z150 டாட் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ டூல் வந்து உங்களுக்கு மேலே போயிடும், டாப்பில் போய் ரெஸ்ட் ஆகிடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா M30 கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மெஷின் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அதாவது மெஷின் ஆஃப் ஆகாது, ஸ்பிண்டில் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நமக்கு வந்து ஒர்க் பீஸ் வந்து 20 mm திக்னஸும் லென்த் அண்ட் பெர்த் 100 mm உள்ள ஒரு ஒர்க் பீஸில் 4 ஹோல் 5 mm ரேடியஸ் உள்ள 4 ஹோல் வந்து நமக்கு போடணும்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் பீஸை பெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ப்ரீ ப்ராசஸ், அதாவது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ப்ரீ ப்ராசஸ். ஒர்க் பீஸை பெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டூல், அதாவது நமக்கு 5 mm ரேடியஸ் உள்ள ஒரு ட்ரில் வந்து நமக்கு தேவை. அப்படின்னா 10 mm ட்ரில் பிட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டூல் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷின் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் ஒர்க் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ஒர்க் ரெஃபரன்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னா டூல் போஸ்ட்டை மூவ் பண்ணீங்க அப்படின்னா மேனுவலாக மூவ் பண்ணி கொண்டு வந்து ஒர்க் பீஸோட ஏதாவது ஒரு எட்ஜ், அதாவது 4 எட்ஜ் இருக்குது, ஏதாவது ஒரு எட்ஜில் வைக்கலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா எட்ஜில் வைக்கிறத விட சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா 000 அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டூல் போஸ்ட்டை அந்த ஸ்கொயர் பிளாக்கோட சென்டரில் கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா G54ன்னு பேர் கொடுத்துட்டு அந்த இடத்துல X0 Y0 Z0ன்னு மாற்றுறேன். அந்த இடம் தான் என்னுடைய ஒர்க் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதுறீங்க. எந்தெந்த பாயிண்டில் உங்களுக்கு ஹோல் வேணுமோ அந்தந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கோஆர்டினேட் சிஸ்டமாக கொடுக்குறீங்க. ஸோ X30 Y30 X -30 Y +30 X -30 Y -30 X30 Y -30 இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மற்றது எல்லாத்தையும் நீங்கள் மேனுவலாக ப்ரோக்ராமாக எழுதுறீங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் G001 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன். இதில் வந்து N1 N2 N3ங்கிறதெல்லாம் லைன் 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 மென்ஷன் பண்ணுது. G54ங்கிறது நீங்கள் வச்சுருக்க ஒர்க் ரெஃபரன்ஸ். G90ங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்தா தான் உங்களுக்கு வேல்யூ எல்லாமே இன்க்ரிமெண்டலில் எடுத்துக்கும். ஓகே, G00 அப்படின்னாக்கா ரேபிட் மூவ்மெண்ட் எங்கன்னா டூலோட
கரண்ட் பொசிஷன்லேருந்து நீங்கள் கொடுத்துருக்க பொசிஷனுக்கு எந்த பொசிஷனுக்கு இப்போ ரேப்பிடாக மூவ் ஆகணும்னா x0 y0 z50க்கு மூவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா S500 அந்த மோட்டரோட RPM 500 இருக்கணும். ட்ரில் பிட் நீங்கள் மாட்டிருக்கீங்கல்ல அந்த மோட்டரோட RPM 500 இருக்கணும். அது எந்த டைரக்ஷனில் சுற்றணும்னா M03 அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும்னா M04 கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அடுத்தது G01 Z0 F300. G01னா லீனியர் மூவ்மெண்ட் டு Z0 பாயிண்ட் அப்படின்னா எங்கே வந்துடும்னா ஒர்க் பீஸோட சென்டரில் கரெக்டாக வந்து எட்ஜில் வந்து நிற்கும், அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு வந்து நிற்கும். அங்கே வந்து ஃபீட் ரேட் வந்து 300 கொடுக்குறேன், அதாவது 300 mm/s வந்து ட்ரில் பண்ணி எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். அடுத்தது G83 பெக் ட்ரில்லிங் கர்ண்ட் சைக்கிளை நான் கால் பண்ணுறேன். G98 அப்போ தான் என்ன ஆகும்னா கேன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிற பொசிஷனில் வந்து நிற்கும். R1னா ரெஃபரன்ஸ், Z0 கொடுத்துருக்கிறதுலேருந்து 1 mm மேலே வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரில்லிங் வந்து ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ 1 mm மேலேருந்து நமக்கு ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுக்காக ரெஃபரன்ஸ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். Q2னா ஒவ்வொரு 2 mm ட்ரில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரில் பிட் வந்து மேலே வரணும், அப்போ தான் உள்ளார இருக்க மெட்டீரியல் வெளியில் வருங்கிறதுக்காக Q2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பெக்கிங் ஆப்ஷன்னு பேர். அடுத்தது Z-20. Z வந்து 0லேருந்து -20ங்கிற டெப்த் வரைக்கும் ட்ரில் பண்ணி எடுக்கணும். ஏன்னா 20 mm டெப்த் உள்ள ஒர்க் பீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ Z-20ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது F500 ஃபீட் ரேட் வந்து 500 இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பாயிண்டில் உங்களுக்கு வந்து ஹோல் வேணுமோ அந்த பாயிண்ட்டை G01 கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். G01 கொடுக்கறது மூலியமாக நான் வந்து லீனியர் மூவ்மெண்ட்டை என்னால் கடைபிடிக்க முடியும். அடுத்தது G00 Z150 கொடுத்து டூலை ரேப்பிடாக மூவ் பண்ணி டாப்பில் அதாவது மேலே 150ல் இசட்டை ரெஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இசட்டை வந்து நீங்கள் கீழே கொண்டு போனீங்கன்னா பெட்டில் இடிச்சிடும். ஸோ மேலே தான் கொண்டு போய் 150ல் ரெஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு M30 கொடுத்து ப்ரோக்ராமே என் பண்ணி ஸ்பிண்டிலையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரில்லிங் ப்ரோக்ராம் மேனுவலாக எழுதுறது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ G54னா என்ன, G90னா என்ன, G500னா என்ன, S500 F300, ஸோ இதெல்லாமே என்ன ஏது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த PDF வந்து உங்களோட வீடியோவில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.